நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் மீன்ல இண்டிவிஜுவல் சீரிஸ் வந்து பார்த்தோம். இப்ப அரித்மெட்டிக் மீன்ல டிஸ்கிரீட் சீரிஸ் வந்து பார்க்க போறோம். இங்க வந்து என்ன ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் த அரித்மெட்டிக் மீன் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வென்சி டேபிள்னு சொல்லியிருக்காங்க. 2 டேபிள் காலம் வந்து இருக்கு. வெயிட் இன் கேஜி. செகண்ட் ரோல வந்து நம்பர் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டூடண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது கீழ இருக்கு. அவங்களோட வெயிட் அந்த வேல்யூஸ்லாம் வந்து மேல குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வென்சி அதோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே இது வந்து ஒரு டிஸ்கிரியேட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். டிஸ்கிரியேட் சீரிஸோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும்ல, ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ சொல்யூஷன் அது வந்து என்னென்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை கேபிட்டல் என். இதுதான் வந்து டிஸ்கிரியேட் சீரிஸோட ஃபார்முலா. இதில் என் அப்படின்றது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சமேஷன் எஃப்ஐ, அந்த வேல்யூவை தான் எஃப்ஐயோட வேல்யூஸ் தான் இந்த நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து என் அப்படின்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து டேபிள் வந்து போடணும். இப்போ டேபிள் வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு அங்கே கொஸ்டினில் கொடுத்த மாதிரி வெயிட் இன் கிலோகிராம் அதை வந்து போட்டுட்டோம். செகண்ட் ரோவில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது செகண்ட் காலத்தில் நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. இது வந்து எக்ஸ்ஐயோட வேல்யூ, இது வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்ஐயோட வேல்யூ. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபார்முலாவில் சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ தேவை. அதுக்கு ஃபஸ்ட்டு எஃப்ஐ எக்ஸ்ஐயோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ வந்து கிடச்சிரும். இப்போ எஃப்ஐ எக்ஸ்ஐ வேணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்ஐ இந்த இருக்குது, எஃப்ஐ இந்த இருக்குது, ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐ எக்ஸ்ஐ கிடச்சிரும். இப்போ 50 இன்ட்டு 12 என்னன்னா 600. 48 into 14 672. 46 into 16 736. 44 into 13 572. 42 into 11 462. 40 into 9 360. இது வந்து எஃப்ஐஎக்ஸையோட ஒரு நம்பருக்கான வேல்யூ. இது எல்லாத்தையும் ஹோலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சமேஷன் எஃப்ஐஎக்ஸை கிடைக்கும். ஹோலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 3402 இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து கிடைக்குதா. இப்போ இதை ஃபார்முலாவில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை கேபிட்டல் என். இதான ஃபார்முலா. சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐயோட வேல்யூ 3402 டிவைடட் பை கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ தான் கேபிட்டல் என். எஃப்ஐ என்னது? இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, இதுதான் எஃப்ஐ. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என். 12 14 16 13 11 9 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 75 வந்து கிடைக்குது. ஸோ என்னோட வேல்யூ 75. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பாரோட வேல்யூ கிடச்சிரும் 45.36. அவ்வளோதான் இந்த சம்.